வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஜாப் ரெக்ரூட்மெண்ட் என்ன அப்படின்னா இந்தியன் நேவி. ஓகே, எஸ்எஸ்சி ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்தியன் நேவில ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் 12 இயர்ஸ் ஆஃப் ஒரு ஜாப் பீரியட்ல ஒரு ஆஃபீஸர் ரேங்க் ரெக்ரூட்மெண்ட் தான் நீங்க பார்க்க போறோம். ஸோ டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தா 260 அப்படின்னு சொல்லலாம். 260 வேக்கன்சிஸ் இருக்கு. ஸோ மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். இந்த வேக்கன்சி இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட்னு பார்க்கும்போது 21 to 25 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் 25 இயர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குவாலிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் குவாலிஃபிகேஷன் மாறுது. பிஇ, பிடெக், எம்எஸ்சி இந்த மாதிரியான எஜுகேஷன் யூஜி டிகிரிஸ் முடிச்சிருந்தா போதுமானது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 1,25,000 per month அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் February 24th. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா joinindiannavy.government.in அந்த வெப்சைட்ல பார்த்தா இதுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க இந்த ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கிளியரா பார்க்கலாமா? ஓகே, பாருங்க, த இந்தியன் நேவி. ஓகேங்களா, இந்தியன் நேவியோட எஸ்எஸ்பி நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஓகேங்களா, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் எஸ்எஸ்சி. ஓகே, ஆஃபீஸர் ரேங்க் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் போஸ்டிங் டோட்டலாக எவ்வளோ 260 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கு எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது. ஓகே, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்னா அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பைலட் அதுக்கான வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, பிஇ, பிடெக் அதில் மினிமம் 60% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் வேக்கன்சி, அதில் வந்து ஜெண்டர் மென் உமன் யாரெல்லாம் காம்படிட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கான டேட்ஸ் எந்த டேட்டுக்குள்ளே அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், ஏஜ் குவாலிஃபிகேஷன் வச்சு எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கு அதுக்கு என்னெல்லாம் படிச்சிருக்கணும். சப்மரைன் டெக் இன்ஜினியரிங் அப்படிங்கும் போது ஸோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு அந்த ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சப்மரைன் டெக் எலக்ட்ரிக்கல் அப்படிங்கும் போது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு குவாலிஃபிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க, கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்சிசி கேண்டிடேட் வந்து என்சிசியோட சி சர்டிஃபிகேட் வந்து 5% ஆஃப் மார்க் வந்து இந்த இதில் வந்து வேலிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்சிசியோட சி சர்டிஃபிகேட் அண்டு மினிமம் பி கிரேட்ல வந்து இது ஏர்விங் வித் மினிமம் பி கிரேட்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷனும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்யூர் ஆஃப் கமிஷன். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் பார்த்துட்டோம். அப்போ ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து 12 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ட்ஸ் குறுகிய கால அடிப்படையில் நீங்கள் இது சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் ஜாப்புக்கு இது போனீங்கன்னா 12 இயர்ஸ் ஆஃப் இந்த இந்தியன் நேவியில் இந்த எஸ்எஸ்சி ஷார்ட் சர்வீஸில் நம்ம ஒர்க் பண்ணலாம். மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வந்து அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அப்போ மேக்ஸிமம் 14 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ சேலரியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,25,000 ப்ளஸ் அலவன்சஸ் பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மெரிட் லிஸ்ட் எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ பிஇ, பிடெக் கேண்டிடேட்டாக இருந்தால் 5th செம் மார்க் வச்சு அவங்க வந்து இந்த மெரிட் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறாங்க. மற்ற போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியாக இருக்கும்போது எம்எஸ்சி, எம்எஸ்சி இருக்கும்போது ஃப்ரீ ஃபைனல் இயர். ஓகேங்களா, அப்போ வந்து 3 இயர் அப்படிங்கும்போது இந்த 2 இயர் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் இயரோட மார்க்கை வச்சு ஃப்ரீ ஃபைனல் இயரை வச்சு மார்க் வச்சு கால்குலேட் பண்ணி மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுறாங்க. மெரிட் லிஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ்க்காக அடுத்த ரவுண்ட் இருக்கும். ஓகேங்களா, அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ப்ரொஃபஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து உங்களுக்கு அதில் வந்து கிளியராக டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கான அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் இந்தியன் நேவி .government.in அதோட எஸ்எஸ்சி ஷார்ட் சர்வீஸ் கமிஷனோட இதில் வந்து நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்தியன் நேவியில் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கிறவங்க இது ஒரு அருமையான ஒரு சான்ஸ். ஓகேங்களா, பிஇ, பிடெக் டெக்னிக்கல் கோர்சஸ் முடிச்சவங்களுக்கும் மற்ற எம்எஸ்சி போன்ற டிகிரி கோர்சஸ் முடிச்சவங்களுக்குமே கூட ஒரு அருமையான சான்ஸாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும்னு பாருங்கள். நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், அதை ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் இருந்தால் நீங்கள் எதாவது கால் பண்ணலாம். ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து February 24 அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். ஓகேவா,
ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் 260 அப்படிங்கிறது இந்த போஸ்டிங் வந்து உண்மையிலே ஒரு நல்ல வேகன்சி தான். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணலாம். அதுக்கு எலிஜிபிள் இருக்கிற எல்லாருமே ட்ரை பண்ணலாம். பிஇ பிடெக் இன்ஜினியரிங் கேண்டிடேட் மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி முடிச்சவங்களும் இதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான போஸ்டிங்ஸ்லாம் இதில் இருக்குது. ஓகேவா? இது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொன்னாலும் கூட 12 இயர்ஸ் வந்து இதில் நம்ம வந்து சர்வ் பண்ண முடியும். ப்ளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ்னா 14 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து இதை என்னன்னு சொல்லி செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணி அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.